இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம குஞ்சித பாதம் ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொன்னோம். சூப்பர் சார். உங்கள் பேர் சொல்லவே இல்லையா? குஞ்சித பாதம். ஐயையோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேரே பிடிச்சிருக்காது, ஸ்கூலுக்கு போவோம், கிண்டல் அடிப்பாங்க, பேரை மாற்றிப்பார், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் பேரை குஞ்சித பாதம்னே மாற்றிப்பார், அவங்க அப்பாவுக்கு குணமாயிடும். கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் நியூமராலஜிஸ்ட்டை போய் பார்ப்பார். பார்த்துட்டு ஹரீஷ்னு மாற்றோடனே கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும், வேலை கிடைக்கும், எல்லாமே லைஃப் டக்குன்னு போயிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரியலைசேஷன் வந்து இல்லை, என் பேர் குஞ்சித பாதம் தான், ஆனால் என் ஐடென்டிட்டி அக்செப்ட் பண்ணிக்க நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்தில் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நியூமராலஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு. Pray for your family's peace and protection. Offer your prayers to Shani Dev. Book your Shani Puja today. ஸோ நியூமராலஜி வாழ்க்கையில் நம்ம ஒரு வாட்டி தான் ஜோசியரை போய் பார்க்குறோம். அதுவும் நம்ம அம்மா அப்பா பிறக்கும் போது இவருக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம், என்னென்ன வேர்டில் ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி தான் நம்ம கேட்குறது உண்டு. ஸோ இங்கே வந்து ஒரு கேள்வி என்னென்னா, டஸ் ரியலி நியூமராலஜி வந்து பார்க்கறதுனால நமக்கு லைஃப்பில் மாற்றங்கள் வருமா? எஸ். இப்போ ஒரு பேர் அப்படின்றது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஒரு பர்சனுடைய பேர் இருக்கிற அந்த பர்சனுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகலாம், இல்லை டிட்டரேட் ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி நேம். அதுக்காக தான் நம்மளுடைய இந்து சொசைட்டியில் பேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரி குமார் அப்படின்னா முருகருடைய பேர். ஸோ முருகருடைய பேர் இருக்கும்போது அவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க குமார்ன்ற பேர் அவருக்கு ரொம்பவே பொருந்தும். ஆனால் அதுவே அவருக்கு ஆப்போசிட்டாக வீனஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா குமாரன் வச்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். இதுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சுந்தர் பிச்சை. அவர் பேருக்கு என்ன இருக்கு? பிச்சை. ஸோ பேருக்கு ஆப்போசிட் ஆக்ஷன்ஸும் உண்டு. பிச்சை அப்படின்னா பாருங்க, அவர் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கார். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சத்யா, ஜென்ரலாக நான் பார்த்த சில சத்யாக்கள் எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க கிடையாது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வைக்கும்போது சில பேர் வைப்பாங்க பிச்சாண்டின்னு வைப்பாங்க, நையாண்டின்னு வைப்பாங்க. அந்த பர்சனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, தொல்லை கொடுக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தானம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க. ஊர் சைடில் ரொம்ப போனீங்க அப்படின்னா பார்க்கலாம். இதுவும் ஒரு சைடு ஆஃப் ஐதீகம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும், அந்த பேர் வந்து ரிவர்ஸில் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு இதுவும் ஒரு பக்கம் உண்டு. பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நியூமராலஜி நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக எல்லாமே பர்சனலைஸ் தான். இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு போனீங்கனாலும் நமக்கேற்ற ட்ரெஸ்ஸு தைச்சு போடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் பர்சனலைஸ்ட். ஸோ நியூமராலஜி பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று, இவங்களுக்கு எந்த பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருத்தருக்கு குரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா குரு சார்ந்த பெரிய தட்சிணாமூர்த்தினே வைக்கலாம், சூப்பராக இருக்கும், குருனே வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி குருவோ சனியோ இல்லை சூரியன், இந்த மாதிரி எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த பேர் வைக்கலாம். ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த கிரகத்துக்கான ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஜென்ரலாக அவங்க நட்சத்திரத்துக்கு பேஸ் பண்ணுற எழுத்து என்னவோ அதில் குரு இல்லை என்ன பிளானட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை அலைன் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க நேம் சூப்பராக இருக்கும். இப்போது என் லைஃபே ஏன் எடுத்துக்கலாம். ஸோ நான் தான் ஆஞ்சநேயா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்து ஆஞ்சநேயா அப்படின்ற பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்பவே ஆஞ்சநேயர் பக்தர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த ஆஞ்சநேயா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாபெரும் கடவுள். ஸோ அந்த ஒரு பேர் வைக்கும்போது அந்த கடவுளோடைய ஒரு எனர்ஜி நமக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம சிவா, நம்ம வந்து விஷ்ணுவர்தன், ஜிஷ்ணு, ஸோ அந்த மாதிரி கடவுள் பேர் வைக்கிறது அப்படின்னு ரொம்ப காமனாக வச்சுருந்தாங்க. இதுக்கு இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிளும் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே பிரபாஸ் நடித்த படம் தெரியும், பாகுபலி. ஸோ அந்த பாகுபலி ஃபிக்ஷனல் கேரக்டர் கிடையாது. அந்த பாகுபலி நிஜமாக இருந்த ஒரு ஜெயின தீர்த்தங்கர் சுவாமிகள். அவர் தான் முதல் ஜெயின தீர்த்தங்கர். அவரை பற்றி நீங்கள் கூகுளில் எடுத்து படித்து பார்க்கலாம். ஸோ அவருடைய பேருக்கு பின்னாடி ஜெயின்ஸ்க்கு அவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமே இருக்குது. நம்ம ஊரில் எப்படி தீபாவளி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பாகுபலின்ற ஒரு பெரிய மகரிஷிகள் நிறைய கொண்டாட்டங்கள் இருக்குது. அந்த படத்தை அந்த ஒரு பேரை எடுத்து படத்துக்கு வைக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த கதையும் ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உண்மைதான். அவருடைய ஒரு சில இடத்துல வாழ்க்கையை எடுத்து பாகுபலி படத்தில் வச்சுருக்காங்க. வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன். நம்மளுடைய பாபா ராம்தேவோடைய ஃபேமஸ் பிராண்ட் பதஞ்சலி. அந்த பதஞ்சலி பிராண்ட் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், இட் இஸ் வெல் ரீச்ட். அந்த பதஞ்சலின்ற பேர் சும்மா வரல. அவர் யாரு? நம்ம யோகாவின் தந்தை. அவர் தான் யோகாவை கண்டுபிடிச்சவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புளுடைய பேரை எடுத்து வைக்கும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு வரும். இது
நான் பொய் சொல்ல, நிஜமாவே இருக்கக்கூடிய விஷயம், வரலாறுல இருக்கு. நம்மளுடைய அலெக்சாண்டர், தி கிரேட் அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெரிய ஆள் தான். அவர் 19 வயசுல உலகத்தையே பிடிச்சவர். அவர் ஒரு வாட்டி படைக்கு போயிட்டார், சண்டை போடுறதுக்கு போயிட்டார். அங்கே பயங்கரமாக அவருக்கு அடிபட்டுருச்சு. அங்கே இருக்கிற ஒரு மருத்துவர்கள் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவரை குணப்படுத்துறது அப்படின்றது சுத்தமாக தெரியல. அவர் என்ன பண்ணார், ஏதாவது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்மி எல்லாமே பயங்கர டென்ஷன் இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொன்னார், ஐயா எதிரில் இருக்கிற எனிமிக்களுடைய படையில் ஒரு மருத்துவர் இருக்கார், அவரால் இதை குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாரு. நம்ம என்ன யோசிப்போம், அந்த பக்கத்துல இருந்து வந்து விஷம் கொடுத்து கொண்டுட்டானா அப்படின்ற ஒரு சிந்தனை ஆஸ் அ பர்சனாக நமக்கு இருக்கும். ஆனால் அலெக்சாண்டர் அங்கே சூப்பராக ஒன்று பண்ணார். அவர் கேட்டார், மருத்துவருடைய பேர் என்ன? அவர் என்ன சொன்னார், மருத்துவருடைய பேர் பிலிப். அப்படியா, அவரை வர சொல்லி எனக்கு வந்து வைத்தியம் பார்ப்பாருன்னா வந்து வைத்தியம் பார்க்க சொல்லுங்க. எல்லாருமே பயந்துட்டாங்க. ஆனால் என்ன பண்ணி முட்டாளாப்பா, எதிரில் இருக்கிறவன் வந்து நம்மளை கொல்லணும்னு தான் வந்திருக்கான், நைஸாக விஷம் கொட்ட ஒன்று கொண்டுட்டானா என்னப்பா பண்ணுவேன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னோட அப்பா பேர் பிலிப். ஸோ என் அப்பா பிலிப் அப்படின்ற பேர் வச்சிருக்கிற எந்த ஒரு பிலிப்பும் என்னை வந்து காயப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆப்வியஸ்லி அந்த வந்தார், இந்த மருத்துவர் வந்து சரி பண்ணிட்டு போயிட்டார், எந்த வித காயமும் படுத்தலை. இதுவும் நியூமராலஜி தான். இப்போ இதை வந்து ஒரு பேர் அப்படின்றதுக்கு பின்னாடி பல விதமான இம்பேக்ட்ஸ், கோரிலேஷன்ஸ் இருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒரே விஷ்ணு பேரை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வரீங்க. அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு சிவன் பேர் வச்சிங்கன்னா அந்த குழந்தை அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் பேர் வந்து பாலசுப்ரமணியன், ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. சரஸ்வதின்றவங்க ரொம்ப சாந்தமாக இருந்து படிப்பு சார்ந்த கடவுள். பாலசுப்ரமணியன் முருகர், கோபம் கொண்டவர், உக்கிரமானவர். இவங்க 2 பேருக்குமே ஒத்து போல நிறைய சண்டை போடுவாங்க. இன்னொருத்தர் பேர் விஷ்ணு, அவங்க ஒய்ஃப் பேர் துர்கா. விஷ்ணு லக்ஷ்மி, சிவன் துர்கை, 2 பேருமே வேறு வேறு. ஸோ இந்த மாதிரி பேர் அலைன் ஆகும் போதும் மேரேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் பல இடத்தில் பல விஷயங்களுக்கு அது வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேம் ஹேஸ் அன் எனர்ஜி. நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ பர்சன்ஸ் லைஃப். ஸோ நீங்கள் பேர் வைக்கிறீங்கன்னா 2 விஷயம் பாருங்கள். ஜாதகத்தில் என்ன கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன எழுத்தோ அந்த ஸ்ட்ராங்கான கிரகத்துக்கான கரெக்ட் கோரிலேட்டட் பேர் வைக்கிறீங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். விஜயில் VEJAY வைக்கிறதோ இல்லை VIJI வைக்கிறதோ VIJJAI வைக்கிறதோ இதெல்லாம் ஒரு கரெக்ஷன்ஸ் தான். இதனால் உங்கள் லைஃப் மாறுமா? மாறாது. இந்த 2 டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக மாறும். ஸோ இந்த மாதிரி நியூமராலஜி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன கூப்பிடலாம். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் இல்லை உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.